மேற்கு வங்கத்தில் வெள்ள பாதிப்பிற்குள்ளான நக்ரகாட்டா பகுதியில் நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக சென்ற பாஜக எம்பி ககன் முர்மு கொடூர தாக்குதலுக்கு ஆளான சம்பவம் அம்மாநில அரசியலில் பலரது கண்டனத்திற்கும் உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் சிலிகுரியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ககன் முர்முவை மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நேரில் சென்று பார்த்து உடல்நலம் விசாரித்தார். பிறகு ககன் முர்மு நலமுடன் இருப்பதாகவும் நீரிழிவு நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அவர் அதனை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். காந்தாரா சாப்டர் 1 படக்குழுவினரை டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா நேரில் அழைத்து பாராட்டினார். ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்துள்ள காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் வசூலை வாரி குவித்து வருகிறது. இந்நிலையில் படக்குழுவினரை நேரில் அழைத்து படத்தின் அனுபவங்கள் குறித்து டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா கேட்டறிந்தார். பின்னர் பேசிய அவர், இந்திய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தின் பெருமையையும் உலக மேடையில் காந்தாரா திரைப்படம் உயர்த்துகிறது என்று அவர் புகழாரம் சூட்டினார். காந்தாரா கதாபாத்திரத்தை பொதுவெளியில் அவமதிக்க வேண்டாம் என்று ரசிகர்களுக்கு ரிஷப் ஷெட்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தெய்வ வழிபாடு என்பது ஒரு ஆழமான ஆன்மீக மரபு என்றும் காந்தாரா படம் பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக உருவாக்கப்படவில்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.